எங்களை ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைப் பண்ற 10 பேருக்கு இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல உள்ள ஒரு இடங்களுக்கு 10 இருக்கு, 10 டிக்கெட்ஸ் இருக்கு. நீங்க ஃப்ரீயா போலாம். ஃப்ரீயா போலாம். அது பண்ணாம இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா இது சித்தர்காடு இந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு வீடு இருக்கு. போதே பாத்துக்கோங்க. அந்த பெட்ரோல் பங்க் காட்டுவா. அதான் அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஒரு கடை இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் அங்க பக்கத்துல ஏடிஎம் இருக்கு. பக்கத்துல ரெண்டு பெட்ரோல் பங்க் இருக்கு. இதுல 2 கடை இருக்கும். அது கொஞ்சம் இதுல இந்த பழக்கடை இருக்கும். பழக்கடையா ஜூஸ் கடை இருக்கும். அதுக்கு அந்த பழக்கி அப்படியே நம்ம எதிர்த்தா சொல்றது அப்படியே பக்கத்துல நம்ம இடம் தான், நம்ம வீடு தான். வந்தீங்கன்னா இவே கொடுப்போம். 4 நாள் இந்த ஊர் 4 நாள் இந்த ஊர்ல இருப்போம். 4 நாள் தான் மக்கள் இந்த ஊர்ல இருப்போம். அதுக்கப்புறம் நாங்க வேற ஊர் போயிடுவோம். 4 நாளுக்குள்ள நம்ம அந்த ஊர் பேராச்சும் சொல்லண்டா. இந்த ஊர் பேரு மயிலாடுதுறை மாவட்டம் ஆத்தூர். கட் பண்ணிட்டியோ? இல்ல, மயிலாடுதுறை மாவட்டம் ஆத்தூர்ல தான் நம்ம 4 நாள் இங்க இருப்போம். அடுத்து ஒரு 6 நாள் அங்க இருப்போம் மக்களே. ஆத்தூர்ல இருப்போம். கிவே பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு 10 பேருக்கும் இந்த கிவே. ஆமா. இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டு ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ் தான் இருக்கும். ஐபோன் 17 பொய் சொல்றேன்னு நினைக்காதீங்க, நிஜமா உண்மையிலே தருவோம் மக்களே. உண்மையில 1.5 நாள் டிக்கெட் இங்க பாருங்க. டிக்கெட்டா 5000 என்ன ஒதுச்சுன்னா இப்போ மொத்தமாக எங்களுக்கு 1.5 லட்சம் அனுப்பிச்சவங்களே. நாங்கள் 1.5 லட்சம் கொடுத்து உங்களுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட தர மாட்டேங்குது. ஆத்தூர்ல எந்த இடம்னா பள்ளிவாசல் தெரு, ஜாமியா மஸ்ஜித் ஆத்தூர். அதுக்கேற்றாப்புல சீமாட்டி மளிகைன்னு ஒரு கடை இருக்கும். சொல்றது எனக்கு பக்கத்தில் முடி வெட்டுற கடை 2 கடை இருக்கும் பக்கத்தில். அதில் ஒரு இடம் வரும். ஃபர்ஸ்ட் கடை நம்ம தான். லாஸ்ட் கடை பள்ளிவாசல் தெரு பள்ளிவாசல் தெரு ஃபர்ஸ்ட் கடை நம்ம கடை. அந்த இடம் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். வீடுனா அந்த வீடு இல்லை. இந்த நஃபீல் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நஃபீலை பற்றி கேளுங்க. நஃபீல் இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நல்லா இருக்கும். அந்த ஊரே ஒரு அமைதியான ஒரு பள்ளிவாசல் வகையில் கிரவுண்ட் இருக்கே, விளையாடலாம். நீங்க வாங்க ஒரு நாள் நம்ம ஊருக்கு வாங்க. ஆனா அங்க ஒரு 6 நாள் இருப்பேன். அது மாதிரி நான் வேற ஊருக்கு போயிடுவேன். வேற இருந்தேன்னா ராமநாதபுரம். நான் இருப்பேன். இவன் தான் போயிருப்பேன். நான் வேற ஊர் போயிடுவேன். நான் எந்த ஊர் போயிடுவேன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒன்றியம் புதுவையிலுக்கு போயிடுவேன். புதுவையில் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கேட்டு பாருங்க. அஸ்ரபலின்ற ரெஸ்டாரண்ட் கடை வச்சிருக்காங்க. இடத்துல அம்பாவார் பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அது கொஞ்சம் மீன் மார்க்கெட் இருக்கும். அது பக்கத்தில் அசரபள்ளி கடை இருக்கும். அங்கே கேட்டு பாருங்க. அபு எங்கே இருக்காருன்னா ரோல் சொல்லுவார். அந்த வாங்க, எனக்கு வாரியம் பார்க்காம. அடுத்து புதுவையிலுக்கு 2 சைடும் குளமா இருக்கும். புதுவைன்றது ஒரு அழகான கிராமம் மக்களே. ரொம்ப சின்ன கிராமம் மக்களே. பக்கத்துல ஒரு பெரிய ஆறு ஓடுது மக்களே. ஒரு தீவு மாதிரி புதுவையில அப்படியே சுத்தி வளைச்சிருக்கு. ஆறுலாம் தண்ணி சுத்தி நடுவுல ரோடு மட்டும்தான். ஆனா என்ன, எங்க ஊர்ல தண்ணி சுத்தி இருந்தாலும் தண்ணி பஞ்சமா இருக்கு. தண்ணி மக்களை குடிதண்ணி தான் இப்ப பஞ்சமா இருக்கு. தண்ணி டேஸ்டே இல்லாம வித்தியாசமா மக்களே. ஆனா அந்த தண்ணி உப்பு கறிக்குது, இனிப்பு இல்ல, ஒரு டேஸ்டே இல்லாம இருக்கு. சப்புன்னு இருக்கு. இப்ப கிவே வேலை நாங்க ஒரு கிவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 9 பேர் ரீசனா 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 10 பேர் கொடுக்க போறோம். திரும்ப நாங்க போய் 1.5 லாபம் வாங்கிட்டு வந்துடுறோம். 1.5 லாபம் இடத்துல திரும்ப 1.5 லட்சம் கொடுக்குறோம். வாங்கிட்டு வரோம். நீங்களே எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம், உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு 50K வர வச்சிட்டீங்கன்னா, 50 மில்லியன் வர வச்சிட்டீங்கன்னா, 1K வர வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு 15K உங்களுக்கு இந்த கிவேவேல 50 கிவே ஊர் ஆளுக்கு 50 கிவே கொடுக்க போறோம். உங்களோட நாங்கள் உழைச்ச ஒத்த சம்பளம் உங்களுக்கு இருந்தால் கொடுக்க போறோம். நாங்க உழைக்கல, எங்க வீட்டுல இருக்கவங்க உழைக்கிறாங்க. வீட்டுல இருக்கவங்க வளைச்சி நாங்கள் வீட்டு சமையல் எடுத்து போட்டு உங்களுக்காக நாங்கள் என்ன தரோம். எங்களுக்கு பழைய சைட் பண்ண மாட்டீங்க. ஒரே சப்ஸ்கிரைப் தான். எத்தனை போன சொல்லிங்க அத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நாங்களும் இந்த ராஜமன் வாய்ஸ் என்ன இருக்கும், மிஸ்டர் பீஸ்ட் மார்க்கிற மாதிரி வளர்ந்துக்கிட்டு போறோம். இதில் ஒரு உட்காந்துருக்கீங்க, தலைக்கு மேலே நீங்கள் வைக்கிறீங்க. எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. சீமான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. சீமான் வேஸ்ட். ஸ்டாலின் மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. விஜய் மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு, தினப்படி மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். சீமான் மாதிரி நிற்க விடாம எங்களா விஜய் மாதிரி ஸ்டாலின் மாதிரி தினப்படி மாதிரி கொண்டு வந்து பாருங்க.
சொல்றா